Hi everyone, welcome you back. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம illustration 11 வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம as usual கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத we have to understand. ஸோ சந்திரன் is a sole trader dealings in a sports items. ஸோ சந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு சோல் ட்ரேடர், தனியார் வணிகர். இவர் எதை வந்து வச்சு தொழில் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாமே தெரியும், பேட்டு, பாலு, ஸோ நெட்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் பாஸ் ஜோர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2018. ஸோ 2018 இயர் மார்ச் மாதத்துக்கான டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், March 1 commenced business with cash rupees 4 lakhs. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு தெரியும், எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கேஷ் வச்சு, ஸ்டாக் வச்சு, ஃபர்னிச்சர் வச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு அசட்டை வச்சு தொழில் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு முதல் டிரான்சாக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும்டா, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஹூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்? சந்திரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட் நேச்சர். ரியல் அக்கௌண்ட் நேச்சர் அப்படிங்கிறப்படி இதை டெபிட் வைப்போமா, கிரெடிட் வைப்போமா? கிரெடிட். டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்ளே வர்றது என்ன பண்ணுவோம், நம்ம டெபிட் வைப்போம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இந்த சந்திரன் கிவ் த அமௌண்ட் டு தி பிஸ்னஸ். பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறாரு, அவர் அமௌண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதனால் credit the giver. ஸோ என்ன பண்ணணும், நம்ம கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சந்திரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதியிருக்கோமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், இந்த புக்ஸ் ஆஃப் யாருடைய புக்கு, சந்திரன், ஜேர்னல் என்ட்ரி. ஸோ டேட்டுக்கு ஒரு காலம், பர்டிகுலர்ஸ் ஒரு காலம், லெஜர் ஃபோலியோ, டெபிட் அமௌண்ட் காலம் அண்ட் கிரெடிட் அமௌண்ட் காலம். ஸோ டேட்டில் எப்போவுமே யூ ஹாவ் டு மென்ஷன் த இயர். ஸோ இயர் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். முதல்ல இயரை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் மார்ச், மந்த். ஓகேவா? மந்த் வந்து மார்ச், அதையும் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. தென் டேட் வைஸ் டிரான்சாக்ஷன். இதுதான் குரோனலாஜிக்கல் ஆர்டர், 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. ஸோ அந்த டேட் ஆஃப் ஹேப்பன், அந்த நடந்த நாட்களின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரோனலாஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ 1ஆம் தேதி நடந்த டிரான்சாக்ஷனாக நான் என்ன பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ பீயிங், யூ ஹாவ் டு ஆட் தி வேர்ட் பீயிங். ஸோ பீயிங் capital contributed by Chandran. The next transaction பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். என்கிட்ட 4 lakhs கேஷ் வந்து சந்திரன் கொடுத்தார்ல, நம்ம தொழிலாக நினச்சிக்கிறோம். எப்போவுமே என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு திங்க் யுவர் செல்ஃப் அஸ் அன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர மற்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கக்கூடாது. ஸோ இப்போ பிஸ்னஸ்க்கு உனக்கு சந்திரன் 4 lakhs கொடுத்துருக்காரு. இந்த 4 lakhsல 3 lakhs கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க. அப்போ என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும், கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். என்னென்ன அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட் நேச்சர், பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர். ரீசன் என்ன அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதை முதல்ல நல்லா பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரியல் அக்கௌண்டோடைய ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அசட் டெபிட், வெளியே போகுதுன்னு சொன்னால் கிரெடிட். இப்போ நான் கேஷை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறேன், பிஸ்னஸை விட்டு கேஷ் என்ன ஆகுது, வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நான் கொண்டு போய் காசை கொடுக்குறேன், பேங்கர் என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ டெபிட் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போட்டிருக்கா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 3 lakhs 3 lakhs. ஸோ நரேஷன் வந்து பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க். இந்த சென்டென்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நரேஷன் அப்படிங்கிறதா சொல்லணும். த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ரவி அண்ட் பேமெண்ட் மேடு த்ரூ நெட் பேங்கிங். ஸோ நம்ம ரவி கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்கோம், குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன அக்கௌண்ட் வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட் வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கண்ணை மூடிட்டு போடலாம், என்னது, டெபிட்டு. யார்கிட்ட இருந்து வாங்குறேன், ரவி கிட்டே இருந்து. கடனுக்கு வாங்குறேன்னா கிடையாது, என்ன பண்ணிட்டேன், நெட் பேங்கிங் மூலமாக அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த குட்ஸுக்கான அமௌண்ட்டை என்ன பண்ணுறான், நான் பேமெண்ட் பண்ணுறேன். நான் நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி ரவியோடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறது யார், பேங்க். ஸோ பேங்க் வந்து என்னது, கிரெடிட் த கிவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வைக்கணும். வச்சுருக்காங்களா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ டெபிட் அமௌண்ட்டுக்கு நேராக 90,000 அண்ட் பேங்க்கு நேராக கரெக்டாக கிரெடிட்டில் 90,000. ஸோ பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட் த்ரூ மேடு த்ரூ நெட் பேங்கிங். த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சேல்ஸ் மேடு டு குமார். குமாருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்.
குட்ஸை என்ன பண்ணுறோம், சேல் பண்ணுறோம். who deposited money through CDM. அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு CDM மிஷின் மூலமாக டெபாசிட் பண்ணிடுறாரு. நல்லா கவனிங்க, நம்ம சைடில் இருந்து நம்ம சிடிஎம்மில் கேஷ் டெபாசிட் மிஷின், நம்ம பணம் போடுவோம்ல மிஷினு, அதாவது பணம் எடுக்கிற மிஷினை நம்ம ஏடிஎம்னு சொல்லுவோம். பணம் போடக்கூடிய மிஷினை நம்ம என்ன சொல்கிறோம், சிடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின் அப்படிங்கிறதா சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கேஷ் டெபாசிட் மிஷினில் நம்ம போய் காசை போடுறோம்னு சொன்னால், நம்ம போய் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புகிறோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருந்து கேஷ் என்ன ஆகுது, வெளியே போகும். இங்கே என்ன பண்ணுறான், நான் குமாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன், குமாருக்கு என்ன பண்ணியிருக்கேன், சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அவன் என்ன பண்ணுறான், அந்த கேஷ் டெபாசிட் மிஷினில் எனக்கு தர வேண்டிய அந்த 10,000 ரூபாயை போட்டு விட்றான். போட்டு விட்டான்னா எனக்கு எங்கே வரும், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். என்னுடைய எதுக்கு வரும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஸோ பேங்க்கில் டெபாசிட், ஐ மீன் சிடிஎம்மில் டெபாசிட் அவன் பண்ணிட்டான்ல, அவன் சிடிஎம்மில் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பேங்க் அக்கௌண்ட், இதில் பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், டெபிட்டா கிரெடிட்டா? பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவன் காசை போட்டு விட்றான், என்னுடைய பேங்கர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுறான். ஸோ டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? 10,000 being sales made and money received through CDM. The next transaction பாருங்க, சேல்ஸ் மேட் டு விவேக். என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்து விவேக்கு சேல்ஸ் பண்ணுறோம். who made the payment by debit card. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய டெபிட் கார்டு மூலமாக நமக்கு பேமெண்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அவனுடைய டெபிட் கார்டு மூலமாக நமக்கு பேமெண்ட் பண்ணால் நல்லா கவனிச்சிக்கிறீங்க, மற்றவங்க நமக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ சிடிஎம்மோ நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ஆன்லைன் பேமெண்ட்ஸோ எது வந்தாலும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதே மாதிரி நம்ம இது எல்லாம் பண்ண போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் போகும், எக்ஸப்ட் சிடிஎம். நம்ம சைடில் இருந்து எக்ஸப்ட் சிடிஎம் அப்படின்னு சொன்னால் நம்ம சைடில் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அக்கௌண்ட்டு காசு போட்டுவிடுறோம்னா நம்ம கேஷாக கொண்டு போய் தான் போட்டுவிடுவோம். அதனால அது நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை பாதிக்கும். இதுவே நான் டெபிட் கார்டு மூலமாக கிரெடிட் கார்டு மூலமாக நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போகும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம விவேக் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அவன் டெபிட் கார்டு மூலமாக போட்டுட்ருக்கான். அதே மாதிரி என்ன வரும், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ 50,000 நரேஷன் எழுதிடணும். பீயிங் ஓகே சாரி 60,000. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், 6th சோல்டு குட்ஸ் டு. வேர்டை பாருங்கள், முதல்ல என்ன பயன்படுத்தினா, சேல்ஸ் அப்படிங்கிற வேர்ட் பயன்படுத்தினா, இப்போ என்ன பண்ணுறான், சோல்டு, அதற்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? சோல்டு குட்ஸ் டு கீர்த்தனா. கீர்த்தனாவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம விற்றுருக்கோம். ஹூ மேடு பேமெண்ட் த்ரூ தி கிரெடிட் கார்டு. அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நமக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸை வச்சு அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து விடும். சரிங்களா? ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணுறோம். டெபிட் த ரிசீவர் ரூல் படி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு 7th டிரான்சாக்ஷன் பாருங்கள், டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் இருந்து டிவிடெண்ட் வந்து என்ன பண்ணுறோம், டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கான மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கும். டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி ஷேரில், பங்குகளில். ஷேர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் 12th கிளாஸ் வரும்போது நல்லா டீட்டெயில்டாக படிப்பீங்க. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷேர்னால் என்னென்னா, இப்போது எனக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆசை. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட போதுமான அளவு சஃபிஷியண்டான அடிக்குவேட்டான இனாஃபான மணி இல்லை. அப்படிங்கிறப்போ அப்போ என்னுடைய தொழிலை தொடங்க முடியாதா, அப்போ என்னுடைய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவாகவே போயிடுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக போகாது. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க்கில் போய்ட்டு லோன் வாங்கலாம், இல்லை வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணலாம், ஷேராக இஷ்யூ பண்ணலாம், பாண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நான் வந்து ஷேராக இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஷேர் மீன்ஸ் வேறு எதுவும் கிடையாது, என்கிட்ட காசு இல்லை ஆனால் பப்ளிக் கிட்ட காசு இருக்குது. என்கிட்ட காசு இல்லை ஆனால் என்ன இது, பப்ளிக் கிட்ட காசு இருக்குது. என்கிட்ட ஜஸ்ட் ஐ ஹாவ் அன் ஐடியா, என்கிட்ட ஐடியா இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இனாஃபான போதுமான அளவு மணி இல்லை. ஆனால் நான் மணி வச்சுருக்கேன், போதுமான அளவு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் கிட்ட பேசாமல் கேட்டு வாங்கிடலாமா. இப்போ பப்ளிக் கிட்ட போயிட்டு உன்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ கொடுப்பியா, கொடுக்க மாட்டேன். இதுவே நான் லீகலாக உன்ட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னால்
டெஃபினட்டாக கொடுப்பேன். சரியா? அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக, ஷேர் மார்க்கெட் மூலமாக நான் ஷேராக இஷ்யூ பண்ணுவேன். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய கம்பெனியோடைய ஷேரை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்காக நீங்கள், அதாவது நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, நமக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கோ இல்லையோ, ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்கலாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க. ஓகேவா? வாங்கினோன்னே என்ன ஆகும், எனக்கு காசு வந்துடும். அவங்க ஷேரை வாங்க எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு காசு வந்ததுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், நான் பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். என்னுடைய ப்ராஃபிட்டில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு காசு கொடுத்தான் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தன் கொடுத்தான். ஆனால் வந்து எனக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக தான் வந்துச்சு. யாரோ ஒருத்தன் கொடுத்தான். அவன் கொடுத்ததுக்காக என்னுடைய ப்ராஃபிட்டில் இருந்து, நான் பிஸ்னஸ் பண்ணி, நான் உழைச்சி, நான் ஏர்ன் பண்ண என்னுடைய ப்ராஃபிட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ப்ராஃபிட்டை, அதாவது இப்போ நான் ஒரு 50% நான் என்னுடைய காசை போட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், மீதி 50% வந்து மற்றவங்க போட்டது. இந்த மற்றவங்க போட்டதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு ஒரு 100 ரூபா ப்ராஃபிட், நான் 50 ரூபாய் எடுத்துப்பேன். ரிமைனிங் அந்த 50 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 50 ரூபாயை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நான் 50 ரூபா போட்டிருக்கேன், மீதி 50 ரூபா மக்கள்னு சொன்னேன். அந்த மக்களாகிய அவங்களில் நீங்கள் 1 ரூபா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் 1 ரூபா போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த 50 ரூபா கொடுக்குறதுல உங்களுக்கு 1 ரூபா வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த 1 ரூபா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ப்ராஃபிட்னு சொல்லுவீங்களா? இல்லை, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் டிவிடெண்ட். ஓகேவா? ஆக்சுவலாக அது ப்ராஃபிட் தான். எனக்கு அது ப்ராஃபிட்டு. நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அதை டிவைட் பண்ணி கொடுக்குறேன், பகிர்ந்து கொடுக்குறேன். டிவைட்னா என்னது, வகுத்து கொடுக்குறதானே, எத்தனை பேரோ அப்படி அவங்களுக்கு கணக்கு பண்ணி அதில் இருந்து டிவைட் பண்ணி கொடுக்குறேன். அதை என்ன சொல்கிறோம், நம்ம டிவிடெண்ட் அப்படிங்கிறதா சொல்கிறோம். இப்போ டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு என்னது, இன்கம். டிவிடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, இன்கம். ஸோ இந்த இன்கம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். உங்களுக்கு கையில் காசாக இல்லாமல் என்ன வந்துடுது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடுது. அப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டேன், இன்கம்னு சொல்லிட்டேன். அப்போ என்னென்ன அக்கௌண்ட் வரும், டிவிடெண்ட் அக்கௌண்ட், தென் பேங்க் வாங்குறதுனால பேங்க் அக்கௌண்ட். இப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டில் வருமா, இது வந்து ஒரு பர்சனா, இல்லை வராது. ரியல் அக்கௌண்ட் வருமா, அசட் ஆகுது, இல்லை. இது என்ன நமக்கு கிடைச்ச வருமானம், இன்கம் தானே. தென் என்ன அக்கௌண்ட்டில் வரும், நாமினல் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட்டில் வருது, நாமினல் அக்கௌண்ட். ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின். ஏதோ செலவோ நஷ்டமோ வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். வருமானமும் ஆதாயம் வருதுன்னு சொன்னால் கிரெடிட் பண்ணணும். ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வருமானம் தானே. ஸோ டிவிடெண்ட் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஸோ பேங்க் என்ன பண்ணுறா, ரிசீவ் பண்ணுறான். பேங்க் பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர், டெபிட் த ரிசீவர் ரூல் படி டெபிட் பண்ணுவோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிவிடெண்ட்ஸ் அக்கௌண்ட், bank account data to dividend account 2000 being dividend directly received by bank. The next பாருங்க, money withdrawn from ATM. நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம்ல போயிட்டு மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறோம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து காசு கிடக்கு, நான் என்ன பண்ணுறேன், போய் வித்ட்ரா பண்ணுறேன். வித்ட்ரா மீன்ஸ் எடுக்கிறோம். நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம், காசாக ஏடிஎம் மிஷினில் இருந்து எடுக்கிறோம். சரியா? ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து காசு குறையும், என்கிட்ட கையில் கேஷ் வந்துடும். எடுத்தோன்னே எனக்கு நம்ம கையில் என்ன வரும், கேஷ் வரும். அப்போ என்னென்ன அக்கௌண்ட் வருது இதில், கேஷ் அக்கௌண்ட், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அசட்டு, அதனால் ரெகுலர் அக்கௌண்ட் நேச்சர். டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் டெபிட்டு. இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன், காசு எனக்கு உள்ளே தானே வருது, ஸோ இது டெபிட்டு. தென் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் என்ன பண்ணுறாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர் படி கிரெடிட் த கிவர். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 3000 being cash withdrawn from ATM. The next, salaries paid through ECS. ECS அப்படின்னா என்னென்னு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ். அதாவது கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம பேங்க்கில் சொல்லி வச்சுருவோம், இந்த மாதிரி 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கம்பெனியோடைய அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட்டை எடுத்து என்னுடைய எம்ப்ளாயி அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிடுங்க, போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சொன்னோடனே பேங்க் என்ன பண்ணுவான், ஃபீட் பண்ணி வச்சுருவான். அதில் இந்த இதில் வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பே பண்ணால் தான் என்னது, சேலரி. ஓகேவா? ஸோ சேலரிஸ் பெய்டு த்ரூ ECS. சேலரி அப்படிங்கிறது முதல்ல என்னது, நமக்கு ஒரு செலவு. அப்போ சேலரி அக்கௌண்ட். இதை நான் ECS பேங்க் மூலமாகவே செலுத்திட்டு அப்படின்னு சொன்னால் யார் வருவா,
பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட். ஸோ சேலரி அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட் நேச்சர், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பேங்க் தானே கொடுக்குறான், ஸோ கிரெடிட் த கிவர். சேலரி அக்கௌண்டட் ஆர் டு bank account. Salary is accounted to bank account. 6,000 being salary paid through ECS. The next, cricket bats donated to a trust. ஸோ கிரிக்கெட் பேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இவன் என்ன தொழில் பண்ணிட்டு வரான், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வச்சு என்ன பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டமான பேட்டும் அவருடைய குட்ஸு தானே, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் தானே இதுக்கும் பேட்டும். ஸோ இந்த பேட் என்ன பண்ணுறாருன்னா ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி டொனேட் பண்ணும்போது நம்ம குட்ஸாக இருக்கக்கூடியதை டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தொழிலில் வச்சு எந்த பொருளை வச்சு நம்ம தொழில் பண்ணுறோமோ அந்த பொருளை நம்ம டொனேட் பண்ணுறோம், அல்லது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், இல்லை நம்மளோட சொந்த தேவைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட். சொன்னால் என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். சரிங்களா? தென் டெபிட்டில் என்ன வரும், நம்ம என்ன பண்ணுறோம், டொனேட் பண்ணுறோம். ஸோ டொனேஷன். புரிஞ்சதா? நம்ம எந்த பொருளை வச்சு தொழில் பண்ணுறோமோ, இப்போ அது ஃபர்னிச்சராக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், பேட்டாக இருக்கலாம், க்ரோசரி ஐட்டம்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. பட் நம்ம எந்த பொருளை வச்சு தொழில் பண்ணுறோமோ அந்த பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், அதனால நமக்கு அமௌண்ட் எதுவும் வராது அப்படிங்கிற பட்சத்தில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்னது, கிரெடிட். ஸோ அதை டொனேட் பண்ணேன்னு சொன்னால் டொனேஷன் அக்கௌண்ட், நான் சொந்த தேவைக்கு எடுத்துட்டேன்னு சொன்னால் டிராயிங்ஸ் அக்கௌண்ட், ஸோ வந்து ஃப்ரீயாக நான் சாம்பிளாக கொடுத்தேன்னு சொன்னால் சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட். ஓகேவா? இது மட்டும்தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நான் சொன்ன 3 சிச்சுவேஷன்ஸில் பர்ச்சேஸ் மட்டும் கிரெடிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒன் ஆஃப் தி சிச்சுவேஷன் தான் இந்த டொனேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ போட்டிருக்காங்களா, டொனேஷன் அக்கௌண்டட் ஆர் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.